இறைவன் தோன்றினார். உங்கள் பொருட்டு இமயமலையில் தவம் புரியும் மரண வழியை அனைத்து துயரை களைகின்றோம் என்று சிவபெருமான் அருள்மொழி மிகுந்தார். சரி, மகிழ்ச்சி. அப்படி சுவாமி அப்படி சொல்லும் பொழுதுதான் எல்லாருக்கும் சந்தோஷமாயி போச்சு. அப்படி சரி, ஆமா, எம்பெருமான் புறப்பட்டு விட்டார். எம்பெருமான் பார்வதி தேவியை மணப்பதற்கான சூழலை மிக அற்புதமாக உருவாகிவிட்டது அப்படின்னு சொன்னதும் தேவர்களால் 5 வயது முதல் கொண்டு பார்வதி தவம் செய்து ஆமா
எம்பெருமானை வணங்கிய பலன் அப்பதே கிடைச்சு போச்சு. எம்பெருமான் புறப்பட்டு விட்டார். எங்க எங்க அன்னை பார்வதியை காண்பதற்காக இந்த நேரத்தை அவர்களும் தவம் செய்து கொண்டிருக்காங்க. ஆமா அவ்வளவு நாளைக்கு அதானே அவங்களெல்லாம் பார்க்கறது இருக்கிறாங்க. சரி சரி மலையில் தவம் செய்யும் பார்வதி அண்ணா ஒரு வயது தேவனாக இறைவனும் வந்தான். இப்படி தவம் இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி உணர்த்தி அப்படி புறப்பட்டு அவங்க எப்படி வராரு, எப்படி 100 வயதுக்கு மேல வயசான பெரியவர் எப்படி இருப்பாரோ அப்படிப்பட்ட வயோதிக வடிவத்தோடு சுகதா கண்ணீர் வயது முதிர்ந்த வயோதிக வடிவத்திலே அன்னை பார்வதியை காணுவதற்காக வருகிறார்கள். தோழிகளெல்லாம் அழைக்கிறார். திருநீர் திருமேனி பூரா திருநீர் பாடத்தினிய வாக்களிக்கும் பாலந்தோறும் பைந்தளிக்கும் கூடத்தினி அடியவரம் கூட்டமளிக்கும் குணமளிக்கும் ஆடத்தினிய நெஞ்சேனி அஞ்சே என் மேல் ஆணை கண்டாய் தேடத்தீனிய சீரழிக்கும் மேனியோடு அந்த பார்வதி எம்பெருமானுடைய அடியவர் என்று பயபக்தியுடன் வழிபாடு செய்ய சுவாமி வந்தனர். பெரியவர்களை பார்த்து வணக்கம் செய்வது ஒரு பெரிய பாக்கியம். பெரியோர் பாட்டில் பிழை சொன்னீங்க. பெரியவர்களை நாம பார்த்து மாற்றத்துல வணங்கிட்டா அவருடைய ஆசை நமக்கு கிடைக்கும். அவங்களை கவனிக்காத இருந்துட்டோம்னா அவங்க நமக்கு முதல்ல வணக்கம் வச்சுட்டாங்கன்னா நமக்கு பாவமா கிடைக்கும். பெரியவர்களை கட்ட மாத்திரத்துல வணங்கணும். இது வந்தனை முறை என்று வள்ளல் பெருமானம் உரைநடையில் அழகா சொல்லியிருக்காரு. அதனால பெரியவர்களை வணங்குவது பெரிய பாக்கியம் என்று சொல்லி நீர்பூசி அடியாரை பார்த்து வணக்கம் செய்தார் பார்வதி தேவி. ஆமா இப்ப இவர் அந்தனராக வயோதிக அந்தனராக போகும்போது அம்மா சிறு வயசுல அழகை கெடுத்துக் கொண்டு உடலை வாட்டிக்கொண்டு யாரை நோக்கி தவம் செய்து கொண்டார் அப்படின்னு கேட்கிறாரு. தோழியை பார்த்து இவருக்கு பதில் சொல்லு. எப்படி நான் அவர் பேரை சொல்லுவேன்? அதான் சொல்லலாமா? பேரை சொல்லலாமா? பேரை சொல்லலாமா? பேரை சொல்லலாமா சொல்லி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி தோழி ஒரு பதில் சொல்லு. ஆமா பச்சை பொண்ணு சொல்ல மாட்டாங்க. அது ஒரு பச்சை மரங்கள் அவர்தான் எங்க வீட்டுக்காரு. நம்ம நினைச்சு வேண்டித்தான் பச்சை பொண்ணு. பூமணின்னு ஒரு வீட்டுக்காருக்கு பேராட்ட. ஏங்க பொம்பளைங்க தலையில என்ன வைப்பாங்க? பூ. ஆமா அது இல்லை கோயில்ல என்ன தீபாவளி போது என்ன அடிக்கும்? மணி. அது ரெண்டு சேருங்க. அதான் எங்க வீட்டுக்காருக்கு பேர் சொல்ல முடியாது. எவ்வளவு பக்தி ஒரு அம்மா சொல்லுது. ஏங்க டீ குடிச்சுட்டு அந்த கப்பை அப்படியே எடுத்து வர அது பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லுதுப்பா டீ குடிச்சுட்டு 4 கப்பு 3 கப்பு அப்படியே எடுத்து வர இங்க நூத்தர டீ அதை ஊற்றி குடிக்கிற. ஏங்க அப்படின்னு கேட்டா
ஆனா டீக்கல்ல டீப்பு சக்கரை போடுறது கலகத்தெல்லாம் கிடையாது. எவ்வளவுதான் குடிச்சாலும் சக்கரை அப்படியே நிற்பது. சரி சரி. அவங்க டீயை சக்கரை போட்டு அப்படி கலக்குது. இங்க நம்ம பால் எவ்வளோ சிக்கனம் சிக்கன குடும்பம். ஆனா அது மட்டும் பண்றாரா? என் மேல இருக்க என் மேல ஒரு ஏகப்பட்ட குறையில போய் பேட்டரி வாங்கி எடுத்து சொன்னாரு. ஏங்க அந்த மாதிரி சொல்றேன். அதை போய் என்ன பொட்டாட்டி அவ்வளோ பிரச்சனை. ஒரு வேலை செய்யறதுக்கு உடம்புல கஷ்டம் தொய்வா இருக்குது, உடம்பு கஷ்டமா இருக்குதுன்னு சொல்றான். உடம்பு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குதுன்றா. ஏதோ ஒரு பிரச்சனை என்ன போட்டு அடிக்கடி இருக்கிறேன். அப்ப அவங்களுக்கு எங்கதான் பல்லு ஒருத்தருக்கு அது ஏழையான பல்லு வேலைக்கு சொல்றாரு. இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்றேன்? என் கஷ்டத்தெல்லாம் சொன்னா நீங்க லோன் கொடுக்குன்னு சொன்னாங்க. குடும்பத்தில் இருக்கிற கஷ்டத்தை சொன்னா நீ லோன் கொடுத்து ஆகையால இந்த அதிகார வயசுல நல்லா ஜாலியா இருக்கணும். என்ன அழகா டிவி பார்த்துக்கணும், செல்ல பார்க்கணும், ஜாலியா இருக்கக்கூடிய வயசுல நீ ஏன் வந்து தவம் செய்யற? யாருக்கு தவம் செய்யற? தோழி இதெல்லாம் சொல்லாம எல்லாமே எம்பெருமான சிவபெருமானை நினைந்து தவம் செய்து கொடுத்தால் எங்களுடைய பார்வதி தேவியும் அப்படின்னு. என்ன நியாயமான வேலையா? அதான் மாலமனம் பிரம்மணம் கண்டிரா ஒரு தரம் மாலவனம் பிரம்மணம் நான் பெரியவன் சொல்லி அப்படி ஜோதி வடிவா இருக்கிறாரா ஒருத்தர். யாராவது நீங்க முடிய பாருங்க இல்லைன்னா அடிய பாருங்கன்னு எம்பெருமான் என்னாதான் பகவான் வந்து பந்தி அவதாரம் எடுத்து கீழே கொண்டிக்கிட்டே போனாராம். பழைய பொங்கலா போயிட்டு திரும்பி காண முடியல. பிரம்மதேவன் பழைய பொங்கலா அன்னப்பறவையாக எடுத்து வடிவம் தாங்கி மேல போனாராம். அவராலையும் காண முடியல. ஆனா கல்வியாலும் காண முடியல, செல்வத்தாலும் காண முடியல. சங்குடையான் தாமரையான் தாழ் முடியும் தான் வருதா அப்படின்னு பல பாடல்கள் சொல்றார். மாலையன் தேனியும் காணாமலையை வந்தர செய்பவர் கண்ட மருந்தை. இந்த திருவண்ணாமலையுடைய சிறப்புகளை இது நடந்தது இந்த இடம் தான். அதனால செல்வத்துக்கு அதிபதி மகாவிஷ்ணு. ஆமா, நீ எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் ஆண்டவுடைய எவ்வளவு பெற முடியாது, பார்க்க முடியாது. செல்வத்துக்கு அதிபதி என்ற எண்ணம் ஆணவம் அவர்கிட்ட இருந்தது. இவர் கல்விக்கு அதிபதி அன்னை சரஸ்வதி தேவி. ஆமா, இந்த கல்வினால இறைவனுடைய அருளை கண்டிப்பா பெற முடியாது. ஆமா, அன்பினால் மட்டுமே இறைவனுடைய அருளை பெறும் என்ற உண்மையை உணர்த்திய இடம் தான் இந்த. அப்படிலாம் சொல்லாதீங்க. திருவண்ணாமலை 1000 ரூபாய் கொடுத்து வச்சுக்கோ, நேரா சாமி கிட்ட போய் சாமி பார்த்து வந்துடும். மகிழ்ச்சிதான். ஆமா, ஆனா நீ பார்க்கலாம், ஆனா ஒண்ணு கிடைக்கணும் இல்ல. ஓ அப்படியா? நாம பார்க்க இடத்துல நாம இருப்போம். ஆண்டவன் நம்மள நினைக்கிற இடத்துல நம்மள பார்க்க மாட்டாரு. சரி சரி. சத்தியனை வச்சு எட்டலாமா, சத்தியனை வச்சு எட்டலாமா, இப்படி திருமாலும் பிரம்மதேவனும் பலகங்களாக முயன்று காண முடியாத அந்த சிவபெருமானுடைய அருளை சிவபெருமானை நீ கணவனாகவே அடைய வேண்டும் சொல்லி இதெல்லாம் நடக்கணும். யாரோ ஒருத்த சொல்லலாம், அடைய சந்திர தோல்வி அவர் 7 படம் போட்டு போல இருக்கிற மாதிரி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னாலாம். அந்த மாதிரி நீ பேச பேச்சு அப்படின்னு சொல்லி சரி சொல்லுவது சாமி சொல்றதுதான் நியாயம். 1000 ரூபாய் டிக்கெட் கொடுத்து போய் முன்ன பாக்குற மாதிரி அப்படியெல்லாம் ஆண்டவனுடைய அருளை பெற முடியாது. செருக்கருதாதவர்க்கு அருள் சுத்தி புறத்தரசி சித்த சிகாமணியே என் திருநட நாயகனே. யார் மனசில் அவர்களெல்லாம் செருக்குடைய இருந்தார்கள். அவர்கள் ஆண்டவனுடைய இடைவெளிக்கு நான் செல்வம் இருக்கிறது, எனக்கு கல்வி இருக்குது என்ற செருக்கு இருந்தது. அவர்களால் ஆண்டவனுடைய அருளை பெற முடியலை. அயனம்மாள் அவனம் ஆனவர் அயனம்மாள் அவனம் ஆனவத்தால் காணவில்லை. அயனம்மா அளவன் ஆனவத்தால் காணவில்லை. அன்பின் பிடியினுள்ளே அகப்படுவார் ஈசனவன். அன்பின் பிடியினுள்ளே அகப்படுவார் ஈசனவன். சாமி, நீங்க நினைக்கிறீங்க எம்பெருமான்
எம்பெருமானை பத்தி ஆ. ஒரு சாதாரண கிடையாது. அதானே. ஒரு வழிபாட்டுல ஆ. என் விளக்குகளை இருக்கிற எண்ணெயை குடிக்க போன எலி என்ன பண்ணுச்சு, ஆ. என் பிரிவோன அந்த எண்ணெயை குடிக்க போகும்போது சரி. அதோட சூடுபட்டு ஆ. அப்படி ஒரு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு வந்துச்சு. ஆ. அதனால அந்த அடங்கக்கூடிய திரி அப்படி தூண்டப்பட்டுச்சு. சரி. விளக்கு நல்லா எரிஞ்சிச்சு, ஜோதியா எரியுது. அதுக்கு எம்பெருமான் பார்த்தாரு, அதனால இந்த விளக்கை தூண்டி விட்டேன். ஆ. எலி ஆ. அடுத்து ஒரு ராஜாவை பிறக்கணும்னு காட்சியை அருள் கொடுத்தார். அப்படியே அவர்தான் மாபலி. எலியா ஒரு மாபலி சக்கரவர்த்தியாக ஆனார். ஏன் எலியா பிறந்தா கூட அந்த மாதிரி எல்லாம் தோண்டி விட்டா ராஜாவா இருக்கலாம். அதனால ஆ. எலின்னு அவர் பார்க்க மாட்டாரு. ஆ. அது இன்னும் அது மட்டும் இல்ல, ஆ. குரங்கு புளிய துரத்திக்கிட்டு போக புளி மரத்து கிடையாது, குரங்கு மரத்து மாதிரி போச்சு. சரி. அது பாட்டு இருக்குது, கீழே பார்த்தா புளி நவரல ஆ. போவாது போலதுன்னு சொல்லி இரவெல்லாம் ஒரு இலைய பறிச்சு பறிச்சு மரத்துக்கு தூக்கி விட்டா கீழே விட்டு விட்டா புளி அடிச்சுடுமே ஆமா. அப்படின்னு சொல்லி ஆ. குரங்கு இலைய பறிச்சு 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 ஆ. கீழே போட்டு வெடி வெடி இருந்துச்சு, அந்த புளி போயிடுச்சு. சரி. அதுக்கப்புறம் அந்த குரங்குக்கு பார்த்து ஆ. அந்த இலை வந்து வில்வ மரத்தை இருந்துச்சு. ஓ. கீழே பார்த்தா சிவாலயம் இருக்குது. ஆ. இதையே அர்ச்சனா ஏற்றுக்கொண்டு ஆ. அந்த குரங்குக்கு அருள் கொடுத்தாரு எம்பெருமான். ஆ. அவர்தான் முசுகுந்த சக்கரவர்த்தி. அடா, அடா. அப்படிப்பட்ட கருணையாளர்களுடைய இறைவன் ஆ, எலிக்கும் குரங்கு தான் அருள் கொடுப்பாரு, நம்மள கொடுக்க மாட்டாரா? சிலந்திக்கு சிலந்திக்கா அருள் கொடுக்கிறாரு. அடா, அடா. அதை நான் அப்படியே வளைய சிவலிங்கத்து மேல எந்த சரகுகளை விழக்கூடாதுன்னு சொல்லி ஆ. அதனுடைய தன்னுடைய வாயால அந்த வலையை வச்சு பண்ணும்போது ஆ. அதுக்கு அவர் கொடுத்தாரு. கோச்சங்கன் சோழராக ஆ. பிறந்தாரு. சரி சரி. அவருடைய அருள் சேவையை சொன்னோம்னா ஆ. எவ்வளோ இருக்குது. ஆமா. ஆகையால சரி. நான் அன்பினால நான் கண்டிப்பாக ஆ. இறைவன் அடைவேன் சரி. என்று சொல்லி சொல்லி அம்மா ஆ. முடியாதுமா, அதான். நீ எல்லாம் இதெல்லாம் சொன்னா இந்த வேலை தான் கதை சொல்லலாம். ஆமா.